பாலிட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஆர்டிகல் 13, 31 ரெண்டுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த 13 பார்த்தோம் அப்படின்னா சட்டம் என்பதன் பொருள். ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷன் இங்கே இல்லை. இதுக்கு வந்து பார்த்தோம்னா டாக்ட்ரைன் ஆஃப் எக்லிப்ஸ் அண்ட் சிவியரபிலிட்டி, அதாவது அரசியலமைப்புக்கு முன்னாடி நடைமுறைக்கு வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்டங்கள் ஏதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுச்சுன்னா அது செல்லாது. ஒருவேளை பாதி சட்டம் வயலேட் பண்ணுது அப்படின்னா எவ்வளவு வயலேட் பண்ணுதோ அவ்வளவு செல்லாது. அதுதான் பிரிவுபடும் தன்மை கோட்பாடு. 31 உங்களுக்கு தெரியும், சொத்துரிமை முன்னாடி இருந்தது. இதை வந்து 44th அமெண்ட்மெண்ட் 1978 வந்து அமெண்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ அது வந்து 300A வந்து இருக்கு. இதுக்கு என்ன பார்த்தோம்னா சொத்தெடுப்பு, எமினன்ட் டொமைன். அதாவது அரசு வந்து என்ன பண்ணலாமா, சொத்தை வந்து யார் சொத்தை வேணாலும் அரசு வந்து எடுத்துக்கலாம். அதுதான் எமினன்ட் டொமைன். அடுத்து வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் 245. இது வந்து பார்த்தோம்னா டாக்ட்ரைன் ஆஃப் டெரிட்டோரியல் நெக்ஸஸ். பாராளுமன்ற சட்டம் இந்தியா ஃபுல்லா பொருந்தும், மாநில சட்டம் அந்த மாநிலத்துக்கு மட்டும் தான் பொருந்தும். அதுதான் வந்து டெரிட்டோரியல் நெக்ஸஸ். அடுத்து ஆர்டிகல் 246 ஷெட்யூல் 7 3 பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். அப்ப இதுல வந்து ஒரு சட்டம் ஏற்றும் பொழுது அவங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் வச்சு ஏற்றிடுவாங்க. அது யாருக்கு வரும், சென்ட்ரலோட தான் ஸ்டேட்டோட தான் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா டாக்ட்ரைன் ஆஃப் பித்தன் சப்ஸ்டன்ஸ். அதாவது உட்கர் என்ன சொல்லுதுன்னு பார்ப்பாங்க, வெறும் பேரை பார்க்க மாட்டாங்க. ஆன்லைன் கேமிங் ரம்மியை தடை பண்றாங்கன்னா பேரை மட்டும் பார்க்க மாட்டாங்க, உள்ள இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் யாரோடன்னு பார்ப்பாங்க.